ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜெரோம் குடும்பத்தினர், கேத்ரின் குடும்பத்தினர் மற்றும் மார்ஷல் குடும்பத்தினர். திரேசா ஜோசப், எஸ்பி ஜோசப், லியோ ஜோசப் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. ரோஸ்லின் குடும்பத்தினர், மகளின் திருமணம் இறைவனின் கருணையால் நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்கு நன்றியாகவும் மற்றும் மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபொழுது என்னவெல்லாம் செய்தாரோ அதையே தொடக்க காலத்திலே திருத்தூதர்களும் செய்தார்கள் என்பதை திருத்தூதர் பணி நூலிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவை போலவே அவர்களும் மக்களுக்கு போதித்தார்கள். இயேசுவை போலவே திருத்தூதர்களும் உடல் நலமற்றோரை குணமாக்கினார்கள். இவ்வாறு இன்றைக்கும் திருச்சபை இயேசு செய்த அந்த பணிகளையே தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக இயேசுனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருத்தந்தை லியோ அவர்களுக்கு இறைவன் தேவையான உடல் நலத்தையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்பதற்காக மன்றாடுவதோடு, எங்கெல்லாம் திருச்சபை இருக்கிறதோ, எங்கெல்லாம் நாம் ஒன்று கூடுகிறோமோ அங்கு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உறுதியாக நம்புவோம். இயேசு செய்த பணிகளை நீங்களும் நானும் தொடர்ந்து ஆற்ற நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இயேசுவின் பணியை நாம் வாழுகின்ற இக்காலத்திலே நாம் செய்ய தவறியமைக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்தின் உயிர்ப்பா உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார். எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி
மேல் மாடியில் கிடத்தி இருந்தனர். யோப்பாவிற்கு அருகில் உள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 60 முதல் 69 வரை. இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன.
நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு இளைஞன் தனது திருமணத்திற்கு திருமண அழைப்பிதழ் அச்சடிப்பதற்காக அந்த அச்சகத்திற்கு சென்றிருந்தான். அந்த திருமணம் நடைபெறக்கூடிய தேதி, எந்த ஆலயத்தில் திருமணம் நடைபெறுகிறது, எந்த பெண்ணோடு தனக்கு திருமணம் என்றெல்லாம் தகவல்களை கொடுத்துவிட்டு வந்துவிட்டான். சில நாட்கள் கழித்து தொலைபேசியிலே அந்த அச்சகத்தோடு தொடர்பு கொண்டு, ஐயா, என்னுடைய திருமண அழைப்பிதழிலே சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த உரிமையாளர் கேட்டார், என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும்? அந்த திருமணத்தின் தேதியை மாற்ற வேண்டும், வேறு தேதியிலே, வேறு கோவிலிலே, வேறு பெண்ணோடு எனக்கு திருமணம் என்று சொன்னார். ஒரு இளம்பெண் துணிக்கடைக்கு சென்றார், அழகிய வண்ண ஆடை எடுத்தார். வீட்டிற்கு சென்று சில நாட்கள் கழித்து இந்த கடைக்கு வந்து, என்னுடைய காதலனுக்கு இந்த ஆடை பிடிக்கவில்லை என்று சொல்லி வேறு ஆடை மாற்றிக்கொண்டார். பல நாட்களுக்கு பிறகு ஏற்கனவே முதலில் அவர் தேர்ந்தெடுத்த அந்த ஆடையை அந்த கடைக்காரரிடம் கேட்டார். கடைக்காரர் கேட்டார், என்ன ஆயிற்று, உன் காதலன் முடிவை மாற்றிக்கொண்டானா? இல்லை, நான் என் காதலனை மாற்றிவிட்டேன் என்று பதில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி சந்திக்கிற ஓர் அனுபவம் முடிவெடுப்பது. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் நன்கு ஆராய்ந்து அதன் விளைவுகளை பற்றி யோசித்து திட்டமிட்டு தொடங்க வேண்டும். செயலை தொடங்கிவிட்ட பிறகு இதை நான் தொடங்குவேனா என்று பின் விசாரிப்பது தவறானது, இது இழுக்கு என்கிறார் வள்ளுவர். எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆக சரியான நேரத்திலே சரியான முடிவை எடுத்து அதன்படி நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். யோசுவா நூல் 24ஆம் பிரிவு 15ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். யோசுவா கூறுகிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஆக தனக்காக மட்டுமல்ல, தன்னை சார்ந்திருப்போருக்காகவும் யோசுவா ஒரு முடிவை எடுக்கிறார். வீட்டார் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தினர் என்று மட்டும் நாம் பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக அவருடைய உற்றார் உறவினர்கள், பணியாட்கள் என்று அனைவரையும் இந்த சொல் குறிக்கிறது. ஆக எல்லார் சார்பாகவும் யோசுவா ஒரு முடிவை எடுக்கிறார். அதுபோலவே பேதுருவும் இன்றைய நற்செய்தியிலே தனக்காக மட்டுமல்ல, உடன் இருந்த மற்ற திருத்தூதர்களுக்கும் சேர்த்து ஒரு முடிவை எடுக்கிறார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்ற ஒரு உறுதியான முடிவை எடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 6ஆம் பிரிவு ஒரு சிறுவன் வழங்கிய 5 அப்பங்கள் 2 மீன்களோடு அற்புதமான ஒரு விருந்தோடு தொடங்குகிறது. இறுதியிலே இயேசுவை பின் தொடர்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையோடு முடிகிறது. இயேசு மக்களுக்கு உணவை பகிர்ந்தளித்து புதுமையால் நிறைவு பெற்ற அவர்கள் அத்தகைய உணவு தங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இயேசுவை தேடிச் சென்றபோது அவர் சிறிது சிறிதாக அவர்களது எண்ணங்களை வேறு திசையிலே மாற்றுகிறார். பெரியதொரு சவாலை அந்த மக்கள் முன் வைக்கிறார். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று மிக அழுத்தம் திருத்தமாக இயேசு கூறுகிறார். சவால்கள் நிறைந்த இந்த சொற்கள் சூழ இருந்தோரை அதிர்ச்சியிலே ஆழ்த்தி இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அருவருப்பிலே ஆழ்த்தி இருக்க வேண்டும். எனவே அவர்களுடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டார்கள்.
அந்த சூழலில்தான் இயேசுவை பின்தொடர்ந்தால் எளிதாக உணவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள் இயேசு கொடுத்த அந்த சவாலை சமாளிப்பது கடினம் என்பதை உணர்ந்து அவரை விட்டு விலகினார்கள். ஆனால் பேதுருவும் அவரது நண்பர்களும் கடலையும் படகையும் வலைகளையும் நம்பி அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த பாதுகாப்பான வாழ்வை விட இயேசுவுடன் வாழ்ந்த பாதுகாப்பற்ற வாழ்வு அவர்களுக்கு ஒரு பிடிப்பை கொடுத்தது. பேதுருவும் மற்ற சீடர்களும் இயேசுவுடன் தங்குவதற்கு எடுத்த முடிவு கொடூரமான மரணம் வரை அவர்களை அழைத்து சென்ற போதும் அவர்கள் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளாமல் இருந்த காரணத்தால் இன்றைக்கு சக்தி நிறைந்த சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். யோசுவாவை போல, பேதுருவை போல, இன்னும் பல்லாயிரம் நல்ல உள்ளங்களைப் போல நீங்களும் நானும் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க முடியுமா? அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பார் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பார் தூயவனே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் பேரின்பத்துடன் மக்களிக்கும் எங்கள் தாழ்மையான காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இந்நாளில் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கார் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெரோம் குடும்பத்தினர், கேத்ரின் குடும்பத்தினர் மற்றும் மார்ஷல் குடும்பத்தினர், திரேசா ஜோசப், எஸ்பி ஜோசப், லியோ ஜோசப் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ரோஸ்லின் குடும்பத்தினர், மகளின் திருமணம் இறைவனின் கருணையால் நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்கு நன்றியாகவும் மற்றும் மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வேண்டி.